தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்து சிவி அதுக்கடுத்து எப்படியும் கூப்பிட்ருவாங்க. இந்த கவுன்சிலிங் போகும்போதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதாவது ஜேஏக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு, சேஃப் ரேங்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க் வரைந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணும் போதில் முதல் மாத சேல்ரி எவ்வளோ கைக்குள்ளே வாங்குவீங்க அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு, இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் என்ன பெனிஃபிட், ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டாப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஏன்டா இதுதான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் காலியாகிறது, இதுதான் காலியாகும் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கிடக்கும், உதிரியாக கிடக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காலியாயிரும். அப்படி என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுன்னு இல்லை, டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நான் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச வருவாய்த்துறை, ஆர்டி ஊரக வளர்ச்சித்துறை, கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரித்துறை, ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறை, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் கருவூலத்துறை, லேபர் தொழிலாளர் நலத்துறை, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் உள்ளாட்சி நீதி தணிக்கை, ஹிந்து ரிலீஜன் இந்து சமய நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விழிப்புத்துறை, கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு ஆடிட்டு, ஜியோலஜி அண்ட் மைனிங் கனிம வளத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் 5 நாள் தான் நிற்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் இல்லை, இதில் சொன்ன டிபார்ட்மெண்ட் ஒரு 4 நாள் 5 நாள் வரையும் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். ஏன்டா அவ்வளோ பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். அது எல்லா விதத்துலையும் சரி, ரொம்ப பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். இதில் நீங்கள் எது காலியாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, போட்டி ஓட்டுக்கிட்டு எடுப்பாங்க. போட்டி போட்டுக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெவன்யூவில் எடுப்பாங்க. ரெவன்யூவில் விஏஓ எடுப்பாங்க. அதை தவிர்த்துட்டு இந்த எல்எஃப் இருக்குது பார்த்தீங்களா, எல்எஃப் ஆடிட் சரியான டிபார்ட்மெண்ட். எல்எஃப் ஆடிட் சூப்பர் டிபார்ட்மெண்ட், அது காலியாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ரொம்ப மதிப்புமிக்க போஸ்ட்டு. எந்த வேலைப்பளு அவ்வளோலாம் இருக்காது, கரைச்சலே கிடையாது. ரொம்ப கரைச்சலானது பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மக்களுடன் தொடர்புடைய துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரைச்சலாக இருக்கும், வேலை டைம் அதிகமாக இருக்கும், வேறு பல்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க விஜிலன்ஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக கொஞ்சம் ஒரு இதாக கெத்தாக இருக்கலாம். அதுக்கடுத்து லேபர் எடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் எடுப்பாங்க, இல்லைனா இந்து சமய அறநிலையத்துறை. இந்த சோசியல் வெல்ஃபேர்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரொமோஷன் சீக்கிரமாக வரும். ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் இல்லாமல் சூப்பரண்டுனாங்க, அது என்னன்னு தெரில, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எடுப்பாங்க. ஜியாலஜி அண்ட் மைனிங்லாம் பார்த்திங்கன்னா சரியானது, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. மைனிங் டிபார்ட்மெண்ட்லாம் கனிம வளத்துறை சரியான டிபார்ட்மெண்ட். இந்த இதுதாங்க, இந்த 12 இது தாங்க வேகமாக காலி ஆகுறது. குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்டாலும் சரி, ஸ்டெனோனாலும் சரி, ஜேனாலும் சரி, இந்த 12 டிபார்ட்மெண்ட்டு தான் வேகமாக அடியாகிறது. அதில் நான் சொன்ன வருஷப்படி வேகமாக தீர்ந்து போயிடும். ஓகேங்களா? அதாவது நீதித்துறையெலாம் கிடக்கு. நீதித்துறை பார்த்திங்கன்னா அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கூடியதே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது சம்மந்தமான வீடியோ நான் அடுத்து அப்லோடு பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். 2023 குரூப் 4க்கு டிபார்ட்மெண்ட் வரையும் நான் போட்டிருக்கேன்.
பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீதித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமாக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.